ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போகலான்னா குருவாயூரப்பன் டெம்பிள். குருவாயூரப்பா குருவாயூரப்பா. கோவில்னு சொல்லிட்டு இவங்க என்ன காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது மெயின் ரோடுங்க. அது ஆர்மி ரோடு. அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. இங்கே காலில் வந்து காம் அண்ட் குவாய்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இருக்காது. ஆனால் இது ஷார்ட்கட் வே ஆனதுனால சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஓகேங்களா? ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் தாண்டி அப்படியே காரை சொயிங்னு கொண்டு கோவில் பக்கத்தில் கொண்டு விட்டுட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. இதுதான் வந்து எங்களுடைய குருவாயூரப்பன் டெம்பிள். இங்கே வந்து ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே மரங்கள், செடி, புல் எல்லாமே டிசிப்ளினாக இருக்குங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், வேறு எதுவும் இல்லை. எங்கள் ஆர்மி அண்டரில் இருக்கிறதுனால தாங்க. ஆர்மிக்காரங்க தான் இதெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கோவில் எல்லாமே மெயின்டைன்ஸ் பண்ணுறது ஆர்மிக்காரங்கள அண்டரில். அதனால தான் இவ்வளோ டிசிப்ளினாக க்ளீனாக இருக்குங்க. கோவிலில் என்ட்ரு ஆனது லெஃப்ட் சைடில் துர்கா தேவி, சரஸ்வதி மா, லக்ஷ்மி மா, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் கிட்டே இருக்காங்க. இது சூப்பராக மெயின்டைன் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாரு. ட்ரெஸ்ஸும் சரி, ஜுவல்ஸும் சரி, அப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராம் லக்ஷ்மண் சீதாமையா இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்படி அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஹனுமான்ஜி இருக்காங்க. ஹனுமான்ஜி பக்கத்துலேயே வந்து கணபதி ஐயா இருக்காங்க. கணபதி கிட்டே வந்து நம்ம சிவ பார்வதியோட மூர்த்தி இருக்குங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா? எவ்வளோ அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காலையிலே வந்து பண்டித் வந்து பூஜை பண்ணிடுவாங்க. 7:30 இங்கே வந்து பூஜை நடக்கும். ஆக்சுவலி கோவிலுக்குள்ளே கேமரா அலோடே கிடையாது. ஆனால் இங்கே எதுவுமே சொல்லலை. கேமரா எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால் நாங்களும் எடுத்தோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா காலையிலே வந்து குருவாப்பனை தரிசனம் பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இங்கே வந்து காலைல 7:30 வந்து இங்கே பூஜை நடக்கும். காலைல 7:30, சாயந்தரம் 6 o'clock அது மாதிரி. அங்கே உள்ளே வச்சுருக்க சாமியை தவிர இங்கே வெளியும் குட்டி குட்டியாக கோவில் வச்சுருக்காங்க. ஹனுமான்ஜிக்கு இருக்குது. அப்புறம் வந்து சாய்பாபாவோட கோவில் இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அப்படி எல்லாருக்குமே தனித்தனியாகவும் கோவில் இருக்குது. தனித்தனியாகவும் உங்களுக்கு பூஜை பண்ணாலும் பண்ணலாம். அப்புறம் இங்கே நிறைய வந்து தெட்டிப்பூ இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் பாஷையில் தெட்டிப்பூம்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. தெட்டிப்பூ, மல்லிகைப்பூ, செம்பருத்திப்பூ அப்படி நிறைய இருக்குது. இங்கே ஒரு புதிய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அது நான் நினைக்கிறேன் சாமி ஜெகநாத் சாமி பூரியில் இருக்கு இல்லைங்களா? ஜெகநாத் சாமியோடைய மூர்த்தி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே அந்த இது ஒடிசாவோட கொடி கட்டியிருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்குள்ள எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்திங்களா? அது க்ளீனாக இருக்குது. எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹைதராபாத்தில் நான் நிறைய தமிழ்காரங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்புறம் கேரளக்காரங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே பக்கத்தில். ஏன்னா நான் மார்க்கெட்டில் போகும்போது நிறைய மலையாளிகளை பார்த்தேன். நிறைய பேர் இருக்காங்க கேரளக்காரங்க. அப்புறம் இங்கே வந்து மெயின் திங் வந்து டைமிங் தாங்க. டைமிங் பார்த்துவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். என்னையோட வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாளைக்கு பார்க்கலாம். சென்று வருக. பாய். Thank you for watching. Take care. Bye bye. Nice to meet you tomorrow with new vlogs. Bye bye.